குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌன் பட்டர் வித் ஃப்ரைட் ஃபிஷ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னா எனி ஃபிலே ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து திலேப்பியா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் ஃபிஷ். அப்போ தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெகுலர் பேனில் கூட இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் எடுத்துட்டேன். ஓகே இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டு போகிறேன். மேபி ஒரு 1 or 2 டீஸ்பூன்ஸ். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சால்ட்டு, ஆனால் நான் இன்றைக்கி வந்து கார்லிக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் இந்த சால்ட்டை போடுறேன். ஸோ அது கொஞ்சம். தென் ஒரு டீஸ்பூன் ஆஃப் மைதா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பைண்டிங்க்குக்காக தான். ஸோ இது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை மேரினேட் பண்ணிடலாம். நல்லா ஜஸ்ட் இப்படி வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மைதா இருக்கு இல்லையா, ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் இப்படி போட போகிறேன். போத் த சைடு வந்து அது நல்லா பேட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஜஸ்ட் பேட் பண்ணி விடுங்க போதும். இந்த மாதிரி பேட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் உள்ளே வைக்க போகிறேன். இது பாருங்கள், ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ இது உள்ள வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன மோடில் வைக்க போகிறேன்னா சீ ஃபுட் மோடு இருக்குது. ஸோ சீ ஃபுட் மோட் ஃபார் ஜஸ்ட் ஸ்டார்ட், அவ்வளோதான். ஸோ அது ப்ரீ ஹீட் ஆகி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போ ஆன் ஆக போகுது. ஆன் ஆன அப்புறமா 10 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 5 மினிட்ஸில் நான் ஒரு வாட்டி திருப்பி விட போகிறேன் அந்த ஃபிஷ்ஷை. அது முடிஞ்ச உடனே 10 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், ஃபுட்டு வந்து டேர்ன் பண்ண சொல்லுது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா. இப்போ எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது பாருங்கள், இப்படி ஆயிருக்கு. இதை இப்போ நான் டேர்ன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அனதர் 5 மினிட்ஸ் இது குக் ஆகிட்டுருக்கு. ஓகே, மீன்வைல் நம்ம ப்ரௌன் பட்டர் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஸ்மால் க்யூப், மேபி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர், அதை வந்து இப்போ நான் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 3 கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இதில் போட போகிறேன். நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு இல்லையா. இந்த டைமில் நான் கொஞ்சம் சால்ட் போடுறேன் அண்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர். அப்புறம் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போட போகிறேன். இது போட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணுங்கள். பட் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஜ் போடலாம், இல்லைன்னா பார்ஸ்லி போடலாம், ஆரிகேனோ போடலாம். இன்றைக்கி வந்து நான் பேசில் போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபியூ பேசில் அப்படியே விட்டுடுங்க. லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ அசம்பிளிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன், சர்விங் பிளேட்டு. அதில் வந்து இந்த கார்லிக் பட்டரை கொஞ்சம் இப்படி போர் பண்ண போகிறேன். இது மேலே நான் ஃபிஷ் வைக்க போகிறேன். அப்புறமா அந்த பேலன்ஸ் சாஸை ஃபிஷ் மேலே ட்ரிசில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் திருப்பி ஒரு ப்ராயில் மோடில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அதில் 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுட்டு டேர்ன் வருது.
இப்போ டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராயில் பண்ண அப்புறமா ஃபிஷ் இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறேன், இது ஆப்ஷனல். கொஞ்சம் பெப்பர் பவுடர், லெமன் ஜூஸ் and basil leaf for some decoration. So நம்மளோட fried fish with brown butter sauce is ready to serve. இதோட அளவு, மெத்தட் ஆஃப் மேக்கிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லையானாலும் நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்சைட் பேர் www.sailajakitchen.org. Okay, see you, bye.